Hi friends, welcome to Food Queen's Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3 type of mushroom soups சேம் டைமில் அட் அ டைமில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். மஷ்ரூம், உப்பு, கார்ன்ஃப்ளவர், பெப்பர் தூள், பட்டர், சோயா சாஸ், எக், வெங்காயம், பூண்டு, க்ரீன் சில்லி, வெங்காயத்தாள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கேரட் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம். நான் 3 சூப்புக்குமே செய்ய வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிற ப்ளைன் மஷ்ரூம் சூப்புக்கு க்ரீமும் எக்கும் தேவையில்லை. ஓகே, மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ப்ளைன் மஷ்ரூம் சூப் செய்ய போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஹீட் ஆனது 2 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது உருகுனதும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 7லேருந்து 10 பல்லு பூண்டு நல்ல பொடி பொடியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஆனியனும் அதே மாதிரி பொடி பொடியாக தான் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதே மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் க்ரீன் சில்லி எல்லாத்தையும் அந்த ஆயிலில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக மாறட்டும். எல்லா சூப்புமே 3 சூப்புமே லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப்பில் தான் மாறும். மற்றபடி எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து அரோமாரெலாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சும்மா கார்னிஷிங்காக அந்த கலருக்காக நான் ஒரே ஒரு கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கேரட்டை அதில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த 3 சூப்புமே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த ப்ளைன் சூப்பு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு எக் ட்ராப்ஸ் பிடிக்கும், சிலருக்கு க்ரீம் போட்டால் பிடிக்கும், சிலருக்கு அந்த ப்ளைன் சூப்பு தான் பிடிக்கும். ஆனால் 3மே அட் அ டைமில் செஞ்சுட்டு வீட்டில் யாருக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 300 கிராம்ஸ் மஷ்ரூம் ஆட் பண்ணிடுறேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த க்ரீமில் எக் ட்ராப்ஸ்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா 3மே ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு 3-3.5 கப்பு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக போட தெரியலனா கூட போட்டுட்டு அப்புறம் செக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வெஜிடபிள்ஸோடு அந்த உப்பை சேர்த்துருங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கி நீர் வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டரை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ வாட்டர் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 3 கப்பு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லாவே வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் கரைச்சி ஊற்றுவோம். ஸோ அதனால் பயப்படாமல் ஒரு 3 இல்லை 3.5 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு மஷ்ரூமுக்கு போட்டு நல்லா கலக்கிட்டு லிட் போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இதுலேயும் நான் ஆயிஸ்டர் மஷ்ரூம் தாங்க எடுத்திருக்கேன். கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இருந்தால் நல்லது. கொத்தமல்லி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா பாருங்கள். இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம வச்சுருக்க அந்த சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க. அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும் நமக்கு. சூப்பராக இருக்குல்ல. இப்போயே ஒரு திக்கு கன்சிஸ்டன்சியாக இருக்குது. சோயா சாஸ் ஆட் பண்ணிவிடுங்க. அந்த கலரும் மிக்ஸ் ஆகி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுன்றவங்க காரம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட விஷ் தான். இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தாள் போட்டுருங்க. இதுவும் நம்ம வீட்டிலே விளைஞ்சது தாங்க. நான் வீட்டிலே வச்சு ஆனியன் தாள் தான் இது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட அதிகமாக போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் வீட்டிலே வச்சு ஆயிஸ்டர் மஷ்ரூம் தாங்க எடுத்திருக்கேன். நான் இந்த வீடியோ சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சொல்லிகிட்டே இருக்கேன். பண்ணிடுறேன் சீக்கிரமாக. தென் இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சோயா சாஸ் போட்டு கொஞ்சம் கொதித்த உடனே பெப்பர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுன்றவங்க கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை வாட்டரில் நல்லா கலந்து அந்த லம்ப்ஸ்லாம் இருக்கக்கூடாது, நல்லா கலந்துட்டு இப்போ ஆட் பண்ணிவிடுங்க. இது சூப்போட கன்சிஸ்டன்சிக்காக தான், ஒரு திக் ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்மளோட ப்ளைன் மஷ்ரூம் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த எண்ணெய்லாம் விட்டு வந்து இது அந்த கார்னோடு சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எடுத்து முடித்தோடனே ஒரு கப்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை மறுபடியும் அதே பேனில் வச்சு நல்லா இப்படி கொதிக்கணும். கொதிக்கிறப்போ 1 இல்லை 2 எக்கு நல்லா நீங்கள் உடச்சி போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸில் 1 மினிட்ல நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கொதிக்கிறப்போ ஒரு 2 எக்கு வந்து நீங்கள் உடச்சி ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு 1 மினிட்லேயே ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அது ஃபுல்லுமே பிரிஞ்சு நல்லா வந்துடும். செம்மையாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி பிடிப்பாங்க. எக் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுல்ல, எவ்வளோ சிம்பிள். இப்போ நீங்கள் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கார்ன் சிப்ஸோடு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். இதுக்கு கார்ன் சிப்ஸ் கூட தேவையில்லை. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, மீதி இன்னொரு கப்பு சூப் எடுத்து வச்சுருப்போம். அதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் நல்லா விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கலக்கிடுங்க. இது கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி தான், அப்படி தான் ஃபீல் ஆகும். ஆனால் க்ரீம் சூடில் ஊற்றுறது இல்லையா. பாருங்கள், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸ் அதை கொதிக்க வச்சுட்டு இறக்கி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா சுவையான டேஸ்டியான க்ரீமியான மஷ்ரூம் சூப் ரெடி. இதையும் நீங்கள் கார்னோட வச்சு, இதையும் நீங்கள் கார்ன் சிப்ஸோடு வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இந்த 3 சூப்புமே ரெடி ஆகிடுச்சு. அட் அ டைம் எவ்வளோ சிம்பிளாக செய்யணும்னு தெரிஞ்சிச்சு இல்லையா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை Foodqueen 369 ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.